இன்னைக்கு 2023ல ரிலீஸ் ஆன பிளட் ரைஸ் அப்படின்ற மூவியோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் நான் பார்க்க போகிறோம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ ஒரு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் போடுறது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா பேசும்போது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் அதை நெக்ஸ்ட் டைம்ல வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கொடூரமான சூனியக்காரியை காட்டுறாங்க. அவள் பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. வழியில் என்னன்னு பார்த்தா அவளுக்கு குழந்தை பிறக்க போது போல குழந்தையும் பிறந்துடுது. ஆனால் இவளுக்கு என்னன்னா பிறந்த குழந்தை சாதாரண குழந்தை மாதிரி இல்லாமல் ஒரு டிமானிக்கா இருக்கு. அது ஏன்னா இவ ஒரு சூனியக்காரி இல்லையா, இவளுக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருப்பான், அவன் ஒரு வேம்பயர். ஸோ வேம்பயருக்கும் சூனியக்காரிக்கும் பிறந்த குழந்தை டிமானிக்கா தானே இருக்கும். இந்த ஒரு குழந்தை பிறந்ததுல அந்த ஒரு சூனியக்காரிக்கு அவ்வளோ ஒன்றும் திருப்தியா இல்லை. ஏன்னா அவ ஒரு ஆரோக்கியமான குழந்தைய தான் எதிர்பார்த்திருப்பா. இப்படி வந்துட்டு அவங்க அப்பா மாதிரியே ஒரு வேம்பயர் குழந்தை பிறக்கும்னு அவ எதிர்பார்க்கல. ஸோ அதனால இந்த ஒரு குழந்தைய கொண்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கத்தி எடுத்து குத்த போற சமயம் சர்ச் ஃபாதர்ஸ் எல்லாம் உள்ள வந்துடுறாங்க. வந்து அந்த ஒரு சூனியக்காரியை தடுத்து நிறுத்தி அந்த ஒரு குழந்தையும் காப்பாத்திடுறாங்க. அப்போ அந்த சூனியக்காரி, உங்களாலலாம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, நான் கண்டிப்பா அந்த ஒரு குழந்தைய கொல்லுவேன், அவன் வளர்ந்து கண்டிப்பா என்ன மாதிரி ஒரு சூனியக்காரனாவோ இல்லைன்னா அவங்க அப்பா மாதிரி வேம்பையாரோ தான் ஆவான், அதனால நான் கண்டிப்பா கொல்லுவேன் பேசிட்டு இருக்கும்போது அந்த சர்ச்ச ஆளுங்கள்ல ஒருத்தன் சிலுவையை எடுத்து அந்த ஒரு சூனியக்காரி வயிற்றுலயே இறக்கிடுறான். இதுல அந்த ஒரு சூனியக்காரி துடிச்சு போய் அங்கேயே இறந்து போறான். வந்த சர்ச்ச ஆளுங்களும் அந்த ஒரு குழந்தைய தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு சூனியக்காரியை காட்டினா அவ இன்னும் சாகல போலங்க, வயிற்றுல குத்துன சிலுவையை கழட்டி போட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி சர்ச்சுக்குள்ள இருக்க அந்த ஒரு குழந்தைய காட்டுறாங்க. சுத்தி நிக்கிற ஃபாதர்ஸ் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு குழந்தைய அழகுட்டுறாங்க. ஏன்னா இவன் பிறக்கும் போது ரொம்ப டிமானிக்கா தோற்றம் இருக்கிறதுனால. அண்ட் இந்த ஒரு குழந்தை நல்லவங்க மத்தியில வளர்ந்தா நல்ல எண்ணங்களை கத்துப்பான், நல்ல குணங்களை கத்துப்பான், வர தீய சக்தி கிட்ட இருந்து நம்மளையும் காப்பாத்துவோம் அப்படின்ற இன்டென்ஷன்ல தான் சர்ச் ஆளுங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு குழந்தைக்கு ராடுன்னு பேரை வைக்கிறாங்க. அப்படியே அங்க இருந்து கட் பண்ணி கொஞ்சம் வருஷம் தள்ளி கொஞ்சம் கிழவனா மாறி இருக்கிற நம்ம டிமானிக் குழந்தை ராடுவை காட்டுறாங்க. அவனோட காலம் ஃபுல்லா தீய சக்திக்கு எதிராக போராடியே கழிச்சிட்டான். இப்போ வரைக்கும் கூட அவன் தீய சக்திக்கு எதிராக தான் போராடிட்டு இருக்கான் கிழவனானதுக்கு அப்புறமும். சர்ச் ஆளுங்க நினைச்ச மாதிரி ஒரு நல்லவனா நல்லபடியா தான் வளர்ந்துருக்கான். அப்புறம் ராடுவும் அவனோட கேங்கும் ஒரு வேம்பையர் இருக்கிற இடத்துக்கு வராங்க. அந்த ஒரு வேம்பையர் பேர் விலாடு. உள்ள வந்தா அந்த ஒரு விலாடுன்ற வேம்பையர் ஒரு பொண்ணோட உடம்புல இருந்து ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்கான். உள்ள வந்த ராடுவும் அந்த ஒரு விலாடு வேம்பையர் கிட்ட எனக்கு அந்த லிக்விட் வேணும், என்ன லிக்விட்னா அந்த ஒரு லிக்விட வேம்பையர்ஸ் குடிச்சாங்கன்னா சாதாரண மக்களோட ரத்தம் தேவை இருக்காது, ஸோ அந்த ஒரு லிக்விட் எனக்கு வேணும் அப்படின்னு ராடு சொல்லுவோம். அதுக்கு விலாடுன்ற வேம்பையர் நீ கேட்டோன்னே தூக்கி கொடுத்துடணுமா, அது என்னோடது, எது என்னோடதோ அதை நான் யார்கிட்டயும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல நிக்கிற சூனியக்காரிக்கு கண்ணை காட்டுறான். அந்த சூனியக்காரியும் வந்து ராடுவோட ஆளுங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. ராடுவோட ஆளுங்க திருப்பி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ராடுக்கும் விலாடுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கும். அதுல ஒரு கட்டத்துல விலாடுன்றவன் தோத்துருவேன்னு தெரிஞ்சு அங்க இருந்து அப்படியே ஓடியே போயிடுறான். அப்புறம் அந்த ஒரு லிக்விட நம்ம ராடுவும் கைப்பற்றிடுறான். அங்க ஒரு சூனியக்காரி இருந்தா இல்லையா, அவ உண்மையிலேயே விலாடோட வைஃப், அதாவது நம்ம ராடுவோட அம்மாவும் அவ தான். இதை அவ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ராடு கிட்ட வந்துட்டு நீ என்னோட பையன், ஒரு வேம்பையருக்கும் சூனியக்காரிக்கும் பிறந்த பையன் தான், நீ உண்மையிலேயே என்னோட பையன் தான் அப்படின்னு சொல்ல அந்த ராடுவும் ஷாக்கிங்கா கேட்டுட்டு, இல்ல நீ போய் சொல்ற, கண்டிப்பா நீ என்னோட அம்மாவா இருக்க வாய்ப்பே இல்லை, என்ன சர்ச்சாளுங்க தான் வளர்த்தாங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு ராடுவோட அம்மாவும் நடந்த எல்லாத்தையுமே சொல்றான். சின்ன வயசுலயே சர்ச்சாளுங்க உன்னை பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க, நீ ஃபாதர் யாரெல்லாம் கிடையாது, ஒரு கொடூரமான சூனியக்காரிக்கு பிறந்தவன் தான் நீ அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்லவும் அப்பயும் ராடு நம்பாம நிக்க, சரி வீடு இது எல்லாத்தையும் நம்புறதுக்கு உனக்கு ஒரு நேரம் வரும், காலம் வரும், நான் உன்னை பெக்கும் போது நீ ரொம்ப கொடூரமா இருந்த, ஆனா இப்போ ரொம்ப நல்லவனா இருக்க, திருப்பி நான் உன்னை ஒரு கொடூரமானவனா மாத்தி காட்டுறேன், அந்த நேரம் வரும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறா. அதுக்கப்புறம் ராடுவும் இன்னொருத்தனும் பேஸ்மெண்ட்க்கு போறாங்க. அங்க ஜெயிலுக்குள்ள ஒரு குழந்தையும் அம்மாவையும் அடைச்சு வச்சிருக்காங்க. ராடுவும் பூட்டை உடைச்சிட்டு உள்ள போறான். உள்ள போனோடனே ராடுவை பார்த்து அந்த ஒரு அம்மாக்காரையும் ராடு கிட்ட வந்து, தயவு செஞ்சு இங்க 2 பேரையும் காப்பாத்தி இங்க இருந்து கூட்டிட்டு போங்க, அந்த விளையாடுன்றவன் வந்தானா 2 பேரையும் சாவடிச்சிருவான், தயவு செஞ்சு இங்க 2 பேரையும் காப்பாத்துங்க அப்படின்னு கெஞ்சவும் ராடுவும் கொஞ்சம் இறங்கி வரான். ஆனா கூட இருக்கிறவனும் இதெல்லாம் நம்ம வேலையே கிடையாது, இவங்க 2 பேர் விஷயத்துல நம்ம ஃபர்ஸ்ட் வரவே கூடாது, யாருக்கு தெரியும் இவங்க 2 பேரும் வேம்பையரா இருந்தா என்ன பண்றது, பேசாம இங்கே 2 பேரையும் கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்து கழுத்துக்கிட்ட நிட்டுறான். ராடுவும் காண்டாக்கி கூட வந்தவனு கூட பார்க்காம அவனே பிடிச்சி மிரட்டி இவங்க 2 பேரையும் காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப தூரம் நடந்தது இல்லை, எல்லாருமே ஒரு இடத்துல தங்கலாம்னு முடிவு பண்ணி தங்கவும் செய்யறாங்க. மறுநாள் வீடு இது எல்லாருமே எந்திரிச்சுறாங்க. ஆனா ராடு காப்பாத்தி கூட்டிட்டு வந்த அந்த ஒரு பொண்ணு பேர் ஹெலினா. ஹெலினா மட்டும் எந்திரிக்கவே மாட்டா. ராடுவும் போய் ஹெலினா கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஹெலினாவும் என்னால எந்திரிக்க முடியல, எனக்கு சூரிய வெளிச்சப்பட்ட ஒரு மாதிரி எரியற மாதிரி இருக்குன்னு சொல்றான். அதை கேட்ட ராடுவும் ஷாக் ஆகி ஒருவேளை இவ வேம்பையரா போலோ அப்படின்ற டவுட்ல அவகிட்டே கேட்கறா. அதுக்கு ஹெலினாவும் இல்ல அப்படிலாம் கிடையாது, நான் ரொம்ப நாளா அந்த ஒரு ஜெயில இருட்டுல தான் அடைஞ்சு கிடந்தேன், அதனாலதான் இப்போ சூரிய வெளிச்சம் பட்டோன்னு ஒரு மாதிரி இருக்கு, நானே கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவேன் அப்படின்னு ஹெலினா சொல்றான். அதையும் ராடு நம்புறான். ஆனா ராடு கூட இருக்கிறவனும் ராடு ஃபர்ஸ்ட் மாதிரி கிடையாது, ஈவி இறக்கமே இல்லாம தீய சக்தின்னு தெரிஞ்சாலே கொள்ற ராடுவே இந்த 2 பேரை உயிரோட வெட்டி வச்சிருக்கானே அப்படின்ற காண்ல கூட வந்தவனே ராடு கூட சண்டை போட்டுட்டு தனியா கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் ராடு அம்மா பையன் 3 பேர் தான் இருக்காங்க. 3 பேருமே கொஞ்சம் இருட்டினதுக்கு அப்புறம் அந்த ஒரு ஹெலினாக்கு இம்பாக்டா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடத்துல கேம்ப் போட்டு தங்குறாங்க. அங்க
ஹெலினா தூங்கிட்டு இருக்கும்போது தான் ராடு ஹெலினாவோட காலை பார்க்கலாமேன்னு பாக்குறான். அங்க பார்த்தா வெள்ளாடு கடிச்சு வச்சதுக்கான தடயம் இருக்கு. இப்போ வெள்ளாடு கடிச்சதுனால ஹெலினாவும் கொஞ்சம் கொஞ்சமா வேம்பேரா மாறிட்டு இருக்கா. இது இத்தனை நாளா ராடு கிட்ட சொல்லாம மறைச்சிட்டு வந்திருக்கா. இதை கண்டுபிடிச்ச உடனே ராடுவும் இவளை கொண்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வாள் எடுத்து கொல்ல போகும்போது ஹெலினா முழிச்சு பார்த்துட்டு தயவு செஞ்சு நம்ம கொண்டுறாதீங்க அப்படின்னு அழுக ஆரம்பிக்கவும் ராடுவும் இவளை கொல்ல மனசு இல்லாம உயிரோட விட்டுரு. ஆனா வெள்ளாடு கிட்ட இருந்து ஒரு லிக்விட் ஒன்று எடுத்துட்டு வந்தான் இல்லையா, வேம்பேர்ஸ் குடிச்ச ரத்தம் கூட தேவை இருக்காதுன்னு சொன்னேன். அந்த ஒரு லிக்விட் எடுத்துட்டு வந்து ஹெலினாக்கு தினமும் குடிக்க கொடுத்துட்டு இருக்கான். அதனால ஹெலினாவும் முழுசா வேம்பேரா மாறாம இருக்கா. ஒரு நாள் ஹெலினாக்கு அந்த ஒரு லிக்விட் கொடுக்க மறந்துடுறான். ஹெலினாவும் முழுசா வேம்பேரா மாறி ராடுவே கடிச்சு ராடுவோட ரத்தத்தையும் குடிச்சிட்டு இவளோட ரத்தத்தையும் ராடுக்கு கொடுத்துட்டு இருக்கும்போது வெள்ளாடு வந்துடுறான். வந்து ஹெலினாவையும் கூட்டிட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறான். இப்போ பாதி நிலமையில வேம்பேரா மாறின நம்ம ராடும் காட்டுக்குள்ள அங்க இங்க சுத்திட்டு இருக்கான். ஒரு இடத்துல ஸ்டார்டிங் சீன்ல இருந்து ராடு கூட ஒருத்தன் சுத்திட்டு இருந்தாலே அவனை பாக்குறான். பார்த்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்றான். அவனும் எல்லாத்தையுமே ஷாக்கா கேட்டுட்டு என்னால என்ன பண்ண முடியுன்ற மாதிரிதான் இருக்கான். உண்மையில என்ன பண்ண முடியும், அவனால ஒன்னும் பண்ண முடியாது இல்லையா. ராடுவே அவன் கிட்ட நீ என்ன கொன்று, நான் எப்படி இருந்தா கண்டிப்பா ஒரு வேம்பேரா தான் ஆவேன், அதுக்கு நான் செத்தே போலாம், உன் கையால என்ன கொன்று அப்படின்றான். இது எல்லாத்தையும் கேட்டு அவனும் சரின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சிலுவை எடுத்து ராடுவோட வயிற்றுலயே குத்துறான். ஆனாலும் அவன் சாகல. அடுத்த செகண்ட் பார்த்தா அந்த ஒரு சூனியக்காரி பின்னாடியே வந்து கூட இருந்தவனோட வயிற்றுலயே குத்தி அவனை கொன்னுடுறா. அதுக்கப்புறம் அந்த சூனியக்காரி ராடு கிட்ட வந்துட்டு உன்னை யாராலையுமே கொல்ல முடியாது, ஏன்னா நீ ஒரு இம்மார்டல், உன்னை எத்தனை தடவை கொன்னாலும் நீ திருப்பி உயிரோடு தான் வருவேன், உனக்கு எல்லாத்தையுமே நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி ராடுவையும் கூடியே கூட்டிட்டு போயிடுறா. கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் சத்தியமே சொல்லித்தரா. இவனும் கொஞ்சம் கொஞ்சமா அதுல இன்ட்ரெஸ்டடா இருக்கான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவனும் அவங்க அப்பா அம்மா மாதிரி மாறி நிக்கிறான். அப்பாவியா இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ரத்தத்தை குடிக்கிறதுன்னு அதே மாதிரி இவனும் பண்ண ஆரம்பிச்சிடான். ஆனா இவன் ஹலீனாவை மிஸ் பண்றதா நினைக்கிறான். ஹலீனா கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறான். அதனால ஹலீனாவை தேடி அலைய ஆரம்பிக்கிறான். இதுலயே கொஞ்சம் வருஷங்கள் போகுது. எங்க தேடியுமே ஹலீனா கிடைக்கவே இல்லை. இவன் இன்னும் தனிமையா ஃபீல் பண்றதுனால இவனுக்குன்னு ஒரு டீம் இருந்தா நல்லா இருக்குமே நினைக்கிறான், இவனோட தனிமையை போக்குறதுக்காக. அதனால ஆளுங்களை சேர்க்க ஊரா ஆளுங்களை தேடி அலையிறான். அப்படிதான் ஒரு ஊர்ல ஒரு பொண்ணை பாக்குறான், பாட்டு பாடிட்டு இருக்கான். அந்த பொண்ணை பார்த்த உடனே பிடிச்சு போகுது, தன்னோட டீம்ல இருந்தா நல்லா இருக்குமே நினைக்கிறான். பாட்டு போட்டிலாம் முடிஞ்ச உடனே ராடு அந்த ஒரு பொண்ணு கிட்ட போய் உனக்கு இம்மார்டலா இருக்கணும்னு ஆசையா, சாகாம நீண்ட காலம் வாழணும்னு ஆசையா, உனக்கு நான் அந்த ஒரு வரத்தை தரேன், அதுக்கு நீ என்னோட டீம்ல சேர்ந்தா போதும், என்ன சொல்ற அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த பொண்ணு ராடுவை பார்த்து பயந்துட்டு எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு அப்படி வாழணும்னு ஆசையும் இல்லை, நீ இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கிளம்பி போ அப்படின்னு விரட்டி விடுறா. அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு அண்ணன் இருப்பான். அவன் வந்து ராடு கிட்ட எனக்கு அப்படி வாழணும்னு ஆசை, உன்னால என்ன பண்ண முடியும், நீ எப்படி அந்த ஒரு வரத்தை எனக்கு கொடுப்ப அப்படின்னு கேட்கும்போது ராடுவும் ஓடி வந்து 2 பேரோட கழுத்தையும் கடிச்சு 2 பேரோட ரத்தத்தையும் குடிச்சு இவனோட ரத்தத்தையும் 2 பேருக்கும் கொடுத்து அங்கிருந்து 2 பேரையும் கூட்டிட்டு அவனோட இடத்துக்கு போயிடுறான். அங்க 2 பேரையும் ஒரு ஜெயில அடைச்சு வச்சிருப்பான். ஏன்னா இவங்க 2 பேரும் தப்பிச்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக. அந்த தங்கச்சிக்காரிக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அங்கிருந்து தப்பிச்சு போக பாப்பா, ஆனா ராடு விட மாட்டான். தினமும் இந்த 2 பேருக்கும் ட்ரைனிங் கொடுப்பான். தினமும் ஒருத்தவங்களை கூட்டிட்டு வந்து இவங்களுக்கு இறையாவும் போடுவான். ஏன்னா அவங்களோட ரத்தத்தை குடிச்சா இவங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆவாங்கன்றதுக்காக. அவங்க வேம்பையராவும் மாறிடுவாங்க. இவன் ஹலீனாவை தேடுறதுக்காக தான் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணணும்னு நினைப்பான். அதனால அவங்க அப்பா விளையாடி கிட்ட போய் நீ தானே லாஸ்டா ஹலீனாவை தூக்கிட்டு போன, அவ எங்கன்னு கேட்க அதுக்கு அவங்க அப்பாவும் எனக்கு தெரியலன்றாரு. இதுல காண்டான ராடுவும் தன்னோட அப்பாவே கொண்டுடுறாரு. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு நிறைய சொத்து இருக்கும், இதெல்லாம் அவங்க கைக்கு வரணுன்றதுக்காக அப்பாவே தன்னோட டீமை யூஸ் பண்ணி கொண்டுடுறாரு. அதுக்கப்புறம் அந்த அண்ணன் தங்கச்சி 2 பேரும் கம்ப்ளீட்டா வேம்பையரா மாறிடுறாங்க. அவங்களுக்கு தேவையான இறையை அவங்களே வேட்டையாடி கொண்டு வந்து ரத்தத்தை குடிக்கிற அளவுக்கு கம்ப்ளீட்டா வேம்பையரா மாறிடுறாங்க. அதனால ராடுவும் நீங்க கம்ப்ளீட்டா வேம்பையரா மாறிட்டீங்க, அதனால ராடுவும் நீங்க தாராளமா வெளியில போகலாம், வெளியில போங்க, ஹலீனாவை தேடுங்க, உங்களுக்கு தேவையான இறைய நீங்களே வேட்டையாடிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அவங்க கூட சேர்ந்து ஹலீனாவை தேட கிளம்பிடுறான். அதே சமயம் இவங்களோட இடத்துக்கு யாரோ ஒருத்தவங்க வர மாதிரி காட்டுறாங்க. இந்த பிளாக் ட்ரெஸ் போட்ட லேடி யாருன்னா சர்ச்சில் இருந்து வேம்பையர்ஸை கொல்றதுக்காகனே அனுப்பிவிட்ட ஒரு லேடி தான் இவங்க ராடும் மித்த பேர்லாம் வெளியில போனதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு ராடுவோட இடத்துக்கே வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. உள்ள அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஜெயிலையும் பாக்குறாங்க. ஜெயிலுக்குள்ள ஏதோ ஒரு பொண்ணு மயக்கம் போட்டிருக்க மாதிரி இருக்கும். ஜெயில திறந்துட்டு உள்ள போய் பாக்குறாங்க. அந்த ஒரு பொண்ணு ஏற்கனவே கடிச்சு முழுசா வேம்பையரா மாறதுக்காக இந்த ஒரு இடத்துல போட்டு வச்சிருக்காங்க போல. அந்த கடிச்ச தடத்தை பார்த்த உடனே இவங்க ஒரு கத்தி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம மயக்கம் போட்டிருக்க அந்த ஒரு பொண்ணோட நெத்திலே சொருவி சம்பவ இடத்துல கொண்டுடுறாங்க. அதே சமயம் பின்னாடி ராடுவும் அவனோட ஆளுங்களும் வந்து நிக்கிறாங்க. இது அந்த லேடி கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஃபுல் ஃபோர்ஸ்ல ராடு அந்த ஒரு லேடி அட்டாக் பண்ண வராங்க. கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கும்போது ராடுவோட இடுப்புல ஒரு கேட்ஜெட் மாதிரி ஒண்ணு இருக்கும். அது இருந்தா யாரை வேணா ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம். அது இடுப்புல இருந்து கீழே விழுந்துடுது. அண்ட் அந்த ஒரு லேடி கொண்டு வந்த கத்தியும் கீழே விழுந்துடுது. அதனால ஈஸியா அந்த ஒரு லேடியை கழுத்தை கடிச்சு ரத்தத்தை குடிச்சு அந்த ஒரு லேடியை மயக்கம் போட வச்சிடறான். கீழே விழுந்த கத்தியையும் கேட்ஜெட்டையும் அண்ணன் தங்கச்சி 2 பேரும் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ராடு கூட இருக்க பிடிக்காது. எப்படா தப்பிச்சு போலான்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கேட்ஜெட் கிடைச்ச உடனே ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைச்சிட்டு அதை எடுத்துக்கிறாங்க. அண்ட் இதை பார்த்து ராடுவோம் எனக்கே துரோகம் பண்றீங்களா அப்படின்ட்டு அண்ணங்காரனோட கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கும்போது பின்னாடியில இருந்து வந்த தங்கச்சி அவகிட்ட தான் அந்த ஒரு ஃப்ளூட் இருக்கும். அதை வச்சு வாசிக்க ஆரம்பிக்க அந்த சவுண்டு ராடுவை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு கத்திட்டு பின்னாடி போறான். இதான் சான்ஸ். அண்ணன் தங்கச்சி 2 பேரும் அந்த ஃப்ளூவடையும் கத்தியுமே எடுத்துட்டு அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வருஷ கணக்கா தேடி அந்த 2 பேரையுமே காணும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த அண்ணன் தங்கச்சி 2
2 பேரையும் கண்டுபிடிச்சிட்டு அவங்க கிட்ட போய் மரியாதை என்னோட ஃப்ளூவர்ட் என்கிட்ட கொடுங்க அப்படின்றான். அதுக்கு அந்த 2 பேரும் இப்போ அது எங்க கிட்ட கிடையாது, எங்களோட வேம்பையர் ராணி அது எங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டாங்க, நாங்க அவங்க கிட்ட உன்னை கூட்டிட்டு போறோம், முடிஞ்ச அவங்க கிட்ட பேசி நீ அதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேம்பையர் ராணி கிட்ட கூட்டிட்டு போறாங்க. வேற யாரும் இல்ல, ஹலினா தான் அங்க வேம்பையர் ராணியா இருக்கு. ஹலினாவை பார்த்தோன்னே ராடு ஃபர்ஸ்ட் கேட்கிற வார்த்தை, நீ இங்கதான் இருக்கியா, உன்னை தேடி எங்கெங்கெல்லாம் அலைஞ்சு தெரியுமா அப்படின்றா. அதுக்கு ஹலினாவும் ராடுவை பார்த்து, உனக்கு என்ன வேணும், நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்றான். அதுக்கு ராடுவோ, என்னோட ஒரு பொருள் உங்ககிட்ட இருக்கு, அது என்னன்னு உனக்கே தெரியும், அது என்கிட்ட கொடுத்துரு, அது எனக்கு வேணும் அப்படின்றான். அதுக்கு ஹலினாவும், ஆமா அது என்கிட்ட தான் இருக்கு, ஆனா அதை சும்மாலாம் உங்ககிட்ட கொடுக்க முடியாது, அதுக்கு திருப்பி பதிலுக்கு எனக்கு என்ன கொடுப்பேன் அப்படின்றான். அதுக்கு ராடுவும், உனக்கு என்ன வேணும்னு கேட்கறான். ஹலினாவும், எனக்கு வந்துட்டு அந்த அண்ணன் தங்கச்சியில இருக்க அண்ணங்காரனா நீ எனக்கு சொந்தமானவனா ஆக்கணும். ஏன்னா வேம்பையர் ஆன யாரா இருந்தாலும் ஒரு சாதாரண மனுஷனை கடிக்கிறாங்களா, அந்த சாதாரண மனுஷங்க அந்த ஒரு வேம்பையருக்கு சொந்தமானவங்க, கிட்டத்தட்ட அவங்களுக்கு அடிமை மாதிரி, யாரு கடிச்சாங்களோ அவங்களுக்கு சொந்தம்ன்ற மாதிரி. அதனால அண்ணன் தங்கச்சியில இருக்கிற அண்ணங்காரனை மட்டும் நீ எனக்கு சொந்தமானவனா ஆக்கணும், ஏன்னா அண்ணங்காரனை இவளுக்கு பிடிச்சு போயிடும், அதனால அப்படி கேட்பா. அது மட்டும் இல்லாம நீ தானே உங்க அப்பா விளையாட உன்னோட கத்தியால குத்துன, அவர் இந்த பேஸ்மெண்ட்ல தான் ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காரு, நீ வரணும், நீ குத்துன கத்தியை திருப்பி எடுத்துக்கணும், அப்பதான் விளையாட உயிரோட வருவாரு, இதுக்கு சம்மதம்னா நான் உனக்கு இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து தரேன் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சீன்ல ஹலினா கிட்ட ஒரு லிக்விட் கொடுத்துருப்பான் இல்லையா, அதை குடிச்சா சாதாரண மக்களோட ரத்தம் வேம்பையர்ஸ்க்கு தேவையா இருக்காதுன்னு சொன்னேன். அந்த லிக்விடை காமிச்சு இதையும் உனக்கு உன்னோட பொருள் கூட சேர்த்து தரேன், நீ இது 2 விஷயத்த பண்ணா போதும் அப்படின்றான். இதெல்லாம் கேட்ட ராடு அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறான். வேற வழியே இல்லாம ராடுவும் சரின்னு சொல்றான். ஆனா முழு மனசோட இல்ல, ஏதோ ஒரு சதி திட்டத்தோட இவனை பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. பேஸ்மெண்ட்ல கத்தியால குத்தப்பட்ட நிலைமையில விளையாடு படுத்துட்டு இருக்கான். ராடுவும் போறான், குத்துன கத்தியை திருப்பி எடுக்கிறான். விளையாடும் திருப்பி முழிச்சுக்கிறான். ஆனா அதை பார்த்து ராடு என்ன நினைச்சான்னு தெரியல, காண்டுல மறுபடியும் திருப்பி எடுத்த கத்தியை மறுபடியும் உள்ள சொருவி அவங்க அப்பாவை கொன்னுடுறான். மேல வரான், ஹலினாவே அட்டாக் பண்றான். ஹலினோட கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கும்போது ஹலினா வேம்பையர்ஸை குத்துற கத்தி அவ பக்கத்துலேயே தான் வச்சிருப்பா போல, அதை எடுத்து ராடுவோட வயிற்றுலேயே குத்திடுறா. அவன் அந்த நிமிஷம் சாகல, ஆனா அவனுக்கு வலிக்கு மட்டும் தான் செய்யுது. ஆனா ராடு கழுத்தை நெரிச்சதுல ஹலினா அங்கேயே இறந்து போறா. ராடு நடக்கவே கஷ்டப்படுறா. அப்போ அந்த அண்ணன் தங்கச்சிக்காரி தான் வந்து ராடு கைத்தாங்களா வெளியில கூட்டிட்டு வரான். அப்போ ராடு தங்கச்சிக்காரி கிட்ட, நீ இனிமே எனக்கு அடிமை கிடையாது, நீ இனிமே சுதந்திரமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றா. இது கேட்டு தங்கச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது எதிர்க்க சர்ச்சில இருந்து ஒருத்தவங்கள வேம்பையர்ஸை கொல்றதுக்காக அனுப்புனாங்க இல்லையா, அவங்க வராங்க. ஃபுல்லா வேம்பையரா மாறி போன நிலைமையில. இதை பார்த்த தங்கச்சிக்காரியும் அந்த ஒரு லேடி அட்டாக் பண்ண வரா. ஆனா அந்த ஒரு லேடி அசால்ட்டா ஏதோ ஒரு மந்திர கத்தி எடுத்துட்டு வந்திருப்பா போல, அதை குத்தி அந்த ஒரு தங்கச்சிக்காரிய சம்பவ இடத்துல சாவடிச்சிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ராடுவை பார்த்து ஒரு சாபத்தையும் கொடுக்குறா. என்னன்னா, என்னை இப்படி மாத்திட்டல, உனக்கு இனிமே சாவே கிடையாது, உனக்கு வயசும் கூடாது, நீ இனிமே இவ்வளவு வருஷம் வேணாலும் இப்படியே வாழ்வேன், ஆனா உனக்கு துணைக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, தனிமையாவே இருப்ப, தனிமையோட சுகம் என்னன்னு உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்துட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. அவனும் உட்கார்ந்த இடத்துல இருந்து நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு எல்லாத்தையுமே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கான். இங்கே இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு மூவியை முடியுது. அவ்வளவுதான் கைஸ், மூவி முடிஞ்சிடுச்சு. அண்ட் இப்போ என்னோட வாய்ஸ் இந்த ஒரு மூவிக்கு எந்த அளவுக்கு செட் ஆயிருக்கு, நான் மூவியை ரொம்ப இழுத்துட்டு போயிருக்கேன், நான் பேசும்போது என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்ற உங்களோட தாட்டை கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.